காடு பல பேரை பலி வாங்கியிருக்கு. இப்போ உங்க கூட வந்த 3 பேரையும் பலி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் உங்களுக்கு அந்த புதையல் ஆசை போகலைல்ல? ஆமா, அப்படி பல பேரை காவாங்கின காடு ஒன்றை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க தேடி வந்திருக்கிற புதையலை பத்தி முழு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற வழியில போங்க, திரும்பி போங்க, நடங்க, திரும்புங்க, போங்க, திரும்புங்க. வாங்கடா. முதல்ல நீங்க அந்த புதையலை எடுக்கணும்னு நினைச்சதே தப்பு. அதனால தான் அடுத்தடுத்து பெரும் ஆபத்துக்களா நீங்க சந்திக்கிறீங்க. அந்த புதையலுக்கு மகத்தான வரலாறு இருக்கு. இந்த புதையலோட வரலாறு காசிப முனிவரில் ஆரம்பிக்குது. காசிப முனிவர் சூரி ஆரி ஆகிய 2 சகோதரிகளை பேரழகிகளை மணந்தவர். தங்கை ஆரி காசிபர் கொடுத்த வரத்தால் 1000 பாம்புகளை வாரிசாக பிள்ளைகளாக பெற்றார். அதனால பொறாமையும் கோபமும் அடைந்தாள் அக்கா சூரி. நாகங்களை கொல்கிற வெல்கிற 2 சக்தி வாய்ந்த கருடர்களை பிள்ளை வரங்களாக பெற்றாள். அன்று ஆரம்பித்தது அவர்களுடைய பங்காளி சண்டை. ஆரியின் பிள்ளைகள் தங்கள் வீரத்தாலும் செயல்பாடுகளாலும் பிரபஞ்சம் போற்றும் நாகர்களாக ஆனார்கள். குறிப்பாக ஆரியின் 2வது மகன் வாசுகி சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் நாகமாக ஆனான். சிவபெருமான் அவனது சேவையை பாராட்டி நாகரத்தன கற்களை பரிசாக கொடுத்தார். பஞ்சபூதங்களையும் அடக்கி இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிற சக்தியை கொடுக்கும் வல்லமை பெற்றவை அந்த நாகரத்தன கற்கள். ஆரியும் நாகர்களும் இதை கொண்டாடி மகிழ்ந்ததை பார்த்து சூரியும் கருடர்களும் பொறாமையில் தவித்தார். மூத்தவள் நானே, நாகரத்தனங்களும் எனக்கே என்று சூரியும் கருடர்களும் ஆசைப்பட பங்காளி சண்டை உச்சத்தை அடைந்தது. கருடர்கள் அரக்கர்களாக மாற, நாகர்கள் பெரும் சக்தி வாய்ந்த நாக மனிதர்களாக மாற 2 தரப்பிலும் இரத்த ஆறு ஓடியது. நாகர்கள் இந்த அநீதியை எதிர்த்து சிவனின் ஆதரவை நாடி நின்றார்கள். சிவனும் நாகர்களுக்கு ஆதரவு தந்து கருடர்களை ஒடுக்கினார். இருந்தாலும் கருடர்கள் நாகரத்தன கற்களை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். குழம்பி நின்ற நாகர்கள் நாகரத்தன கற்களை பாதுகாக்க பூலோகத்தில் ஒரு மாய உலகத்தை படைப்பது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த காடு. நாகதேசம் எனும் மாய உலகம் இங்கே அப்படித்தான் உருவானது. பாம்பு மனிதர்கள், விசித்திரமான பிராணிகள், நகரும் மலைகள், பேசும் மரங்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மாய உலகம் அந்த நாகதேசம். அந்த மாய உலகின் நடுவே நாகக்கண்ணிகளின் பாதுகாப்பில் அந்த நாகக்கற்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த நாகதேசத்திற்குள் நுழைவதற்கான மந்திர திறவுகோல் ஒரு ஈட்டி. அந்த ஈட்டியையும் அது பற்றிய குறிப்புகளையும் நாகர்கள் அப்போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ராவணனின் முன்னோர்களிடம் ஒப்படைத்தார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணின் மக்களை ஒரு கண்ணாகவும் அந்த மந்திர ஈட்டியை ஒரு கண்ணாகவும் காப்பாற்றி வந்தார்கள் ராவண வம்சத்தார். அந்த தலைமுறையில் கடைசி மன்னன் தான் வீரபுத்திரன். வீரபுத்திரனின் ஆட்சி காலம்தான் வெள்ளையர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அரேபியரும் இந்தியா மேல் படையெடுத்து இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டிருந்த காலம். நாகரத்தின கற்கள் பற்றியும் அந்த மாய திறவுகோலான ஈட்டி பற்றியையும் அவர்களுக்கும் தெரிய வந்தது. அதனால் தொடர்ந்து பல்வேறு படையெடுப்புகளை எதிர்கொண்டான் வீரபுத்திரன். வெள்ளையர்கள், நவாபுகள், பிரெஞ்சுக்காரர்கள் என பல பேரரசுகளை புறமுதுகிட்டு ஓட வைத்தான் வீரபுத்திரன்.
அந்த மாவீரன் வீரபுத்திரனுக்கு வாரிசு இல்லாமல் போனது. அவனின் பட்டத்து யானை அஸ்வத்தாமன் தான் வீரபுத்திரனின் வாரிசு போல எல்லா போர்களிலும் துணை நின்றது. வீரபுத்திரனின் அமைச்சரவையில் இருந்த வேங்கடன் அடுத்த மன்னனாகும் ஆசையில் துரோகியாக மாறினான். மன்னனை கொல்ல சதித்திட்டம் தீட்டினான். மன்னா, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். தங்களை சுற்றி சதி நடக்கிறது. தன்னை பெரும் ஆபத்துகள் சூழ்ந்ததை உணர்ந்த வீரபுத்திரன் ஒரு மாபெரும் காளி பூஜையை நடத்தி மாய உலகின் திறவுகோலான ஈட்டியையும் அதன் குறிப்புகளையும் யார் கையிலும் சிக்காமல் இந்த காட்டிற்குள் எங்கோ புதைத்து மறைத்தான். அதே காளி பூஜையில் வேங்கடன் புனிதமான தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து வீரபுத்திரனை கொன்றான். அவனை காப்பாற்ற முயன்ற பட்டத்து யானை அஸ்வத்தாமனையும் கொடூரமான முறையில் கொன்றான் வேங்கடன். வீரபுத்திரன் எனும் மாவீரனுடன் இந்த தேசமும் ராவண வம்சமும் கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைந்து அழிந்தது. நாகமலையில் ஒத்தமரம் அருகே புதையில் இருப்பதாக மானிடர்கள் அரைகுறையாய் கதை கட்ட, உங்களைப் போல் பேராசையால் உள்ளே வந்து உயிரை விட்டவர்கள் பலர். புதையல் ஆசையால் இந்த நாகமலை காட்டில் யார் எங்கே தோண்டினாலும் கொல்லப்பட்டார்கள். கொன்றவர்கள் வீரபுத்திரனும் அஸ்வத்தாமன். ஆம், இறந்த பின்பும் ஆவி வடிவிலே ஈட்டியையும் அந்த குறிப்புகளையும் இன்றும் வீரபத்திரனும் அஸ்வத்தாமனும் காத்து வருகிறார்கள். எந்த ஒரு உருவத்திற்கும் மாறும் மந்திர சக்திகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவு பாதுகாப்பான, யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த மாய உலகத்தை, தேவசக்திகளால் பாதுகாக்கப்படும் நாகரத்ன கற்களை தேடித்தான் அப்பாவிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் தேடும் ஒற்றை மரம் என்பது இந்த பூ உலகிலே இல்லை. அதற்குள் நுழைய அந்த மந்திர ஈட்டிதான் உதவும். அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த புதையலோட வரலாறு காசிப முனிவரில் ஆரம்பிக்குது. மனிதர்களின் பேராசையில் முடிகிறது. மண்ணுலகம் மட்டுமல்ல, விண்ணுலகமும் தேடும் அதிசய புதையல். வீரமும் ஆற்றலும் மக்களுக்கு உதவணுங்கிற தூய தொண்டுள்ளமும் கொண்ட ஒரு நாக தேசத்தவனுக்கு மட்டும்தான் அந்த புதையல் கிடைக்கணும். அது வரைக்கும் தானே இந்த புதையலை காப்பாற்றணும் அப்படின்னு வீரபத்திரன் முடிவெடுத்தான். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டு தயவு செஞ்சு இந்த காட்டை விட்டு போங்க. ஐயா, இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாரோ சொன்ன கட்டுக்கதையை நான் சொல்ல வரல. என் முன்னோர்களோட நேரடி அனுபவம். என்னை தவிர இதை சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா நான் வீரபத்திரன் பொற்கொள்ளரின் வம்சம். அந்த பொற்கொள்ளர் வம்சம் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கெல்லாம் வரலாறு கேலியாக தான் தெரியும். ஏன்னா இள ரத்தம். அதனால் பேராசையில் பயமில்லாமல் இருக்கீங்க. ஐயா, எனக்கும் ஒரு வரலாறு தெரியும், சொல்லட்டுமா? வீரபத்திரன் ஒரு ராஜா இருந்திருக்கார். அந்த ராஜாவுக்கு நெருக்கமான ஒரு பொற்கொள்ளர் இருந்தாராம். அந்த ராஜா தன்னோட நாகக்கற்கள் ரகசியத்தை அந்த பொற்கொள்ளர்கிட்ட பாதுகாக்கும்படி சொன்னாராம். அந்த பொற்கொள்ளரும்
பொற்கொள்ளர் வம்சமும் பரம்பரையாக அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த கல் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தான் தெரியும். பையனோட அங்க அடையாளம் சொல்லு, யூடியூப்ல போட்டு பையனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றேன்? உங்களை சொன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களாப்பா? கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, எங்களுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏம்பா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் அடுத்தவங்க கஷ்டத்துல கமெண்ட் பண்ணி கார் வாங்குறீங்களா? உங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இதுக்கு பேசாம தூக்கல் தொகை இல்லாம என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. இது மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சி எங்களை காரியத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வேலை பார்க்க போகிறோம். ஏ மாட்டா, உன் பையன் போட்டாந்தா கூட இந்த பாண்டை இறங்கி வேலை செய்கிறேன். போட்டா இருக்கா? எடு. என்ன தேய்ச்சின்னுக்குற? இதை பாருப்பா, இதான் என் பையன்பா. எப்படி பாருக்கா? யோ மொட்டை, என்ன உன் சின்ன வயசு போட்டாவா? என் சின்ன வயசு போட்டாலப்பா, இதப்பா என் பையன். யோ குரங்கு போட்டா காட்டு உன் பையன்ற. வாயிலடி வாயிலடி வாயிலடி. அது குரங்கு இல்லப்பா, நான் பெக்காத என் பையன்பா. அவன் எனக்கு எப்படியாவது வேணும்பா. ப்ளீஸ்ப்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. ஆரம்பத்திலே புல்லுன்னும் போது எனக்கு டவுட்டு, இப்படிதான் என்ன ஒன்று இருக்குன்னு. உன் பையனை கண்டுபிடிக்கும். ஆமாப்பா, ஒரே ஒரு வாழைப்பழம் போதும். வா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா கொடுக்குறானே. என்னடா பார்க்குறா? தலையில் கலதி போடலாம் பார்க்குறியா? போடா, நீ போடா, மேப் அங்கே வச்சுட்டு போ. சரியான கிரிக்கெட்டை மாட்டிக்கிட்டேன். நாகப்பழம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுப்பா. அதான் கொட்டை கூட துப்பாம முழுங்கினியா? எவன் முழுங்குறான் எவன் துப்புறான்றது பார்க்கறதா உன் வேலையா? பார்க்கலன்னா நம்மள முழுங்கிடுவானுங்கப்பா. ஆயுதான் உனக்கு. போன் அடி தேடு. யோ செல்லு சுவிட்ச் ஆஃப் 7 மணி நேரம் ஆகுதியா? என்னப்பா? ஐயோ ஃபோன் இல்லப்பா, உன் ஃபேனு அங்கே பாரு. யோ கத்தாதையா, கம்முனர். யோ புலிப்பா. ஆமா. யோ இந்த காட்டுக்குள்ளே வந்தது ஒரே டேஞ்சராக இருக்குது. இந்த புலிகிட்ட நம்ம 2 பேரும் மாட்டினோம், காடை ஃப்ரை கரடி ஃப்ரை மாரி ஆகிடுவோம். முதல்ல இந்த காட்டிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். என்ன சொல்கிறேன் பையன்? யோ உயிர் முக்கியமா குரங்கு முக்கியமா? அது வந்து புதையிலே வேணான்ட்டு போகிறேன். கத்தாதியா,
உன் மண்டை வேற புளி மிட்டாய் மாதிரியே இருக்குது. புலி பார்த்துச்சு சப்பியே சாப்பிட்ரும். சாப்பியா? ஆமாம், போலாமா? புலி பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுவோம். போ, அப்படியே வா, அப்படியே வா. ஐயோ ஐயோ, எவ்வளோ பெரிய டைஸு. புலி திரும்பிடுச்சுப்பா. ஓடியா ஓடியா வந்துருமா? ஓடியா. கிஷோர் 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 ரா